மீண்டுமாக நாம் இந்த 2ஆம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:17 வாசியுங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாம் நாளிலே உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு கூட வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். இந்த மாலை வேளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை சபைக்கு நீர் சொல்லித் தருவீராக. நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும், உம்மை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு வரவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதை குறித்து சில காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதனுடைய நான் நேற்று தினத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியத்தினுடைய அப்டேஷன், இந்த ஒரு வருஷத்திற்குள்ளே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது என்னவாய் முடிய போகிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். பிரகாரமாக இருந்தாலும் வெளியரங்கமான ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரம் என்பது ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம். அதை கொண்டு தான் அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அதே நேரத்தில் சிமியோன் பரிசுத்தாவில ஏவப்பட்டு அந்த தேவாலயத்துக்கு வந்திருந்தான்னு பார்க்குறோம். இது ஸ்பிரிச்சுவல் மூவ். உலக பிரகாரமான மூவும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மூவும் இருக்குது. ஆண்டவர் வந்துட்டு தேவாலயம் கட்டுவது, செருபாபேலை கொண்டு கட்டுவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ். அதே நேரத்தில் உலக பிரகாரமாக கோரேஸ் வரணும், ராஜ்யபாரம் வரணும். அது வந்தால் தான் அது நடக்கும். அதனால தான் ஆண்டவர் முன்னறிவிக்கிறார் ஏசாயாவை கொண்டு, கோரேஸ் என்னுடைய ஊழியக்காரனாகிய கோரேஸ் வருவான், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் வருவான் என்று சொல்லுகிறார். எதற்காக சொல்கிறேன்னா, வேதவசனம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கிறது, இன்னொன்று அதனுடைய காரியங்கள் வெளியரங்கமாயும் நடக்கும். அந்த வெளியரங்கமாய் நடக்கிற காரியங்களை வைத்துத்தான் நாம் வேத வசனத்தை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை அவர் உறுதிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. ஸோ வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வகை என்னன்னு கேட்டால் இந்த வெளியரங்கமான அடையாளங்கள். இந்த வெளியரங்கமான அடையாளங்கள் நடக்க நடக்க நம்ம அதை பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணமாக இயேசு மத்திய 24 சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாழாக்கும் அருவருப்பு என்பது ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம். அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அது வெளியரங்கமான ஒரு காரியம். வெளியே அது நிற்கும். எங்கே வரும்? பரிசுத்த ஆலயத்தில், தேவாலயத்தில், 3வது தேவாலயத்தில் ஆன்டி கிரைஸ்ட் நிற்கிறத பற்றி சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லப்பட்டிருக்கும், வெளியரங்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வெளியரங்கமாக சொல்லப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவலான காரியங்களை நாம் கணிக்க முடியும் அல்லது பார்க்க முடியும். இந்த ரெண்டையும் சேர்த்தாதான் சபைக்கு அடையாளங்கள் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வசன பஞ்சம் வரும், அதே நேரத்தில் வெளியரங்கமான பஞ்சம் வரும். இந்த வசன பஞ்சத்தை வச்சும் கண்டுபிடிக்கணும், வெளியரங்கமாக இருக்கிற பஞ்சத்தை வச்சும் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் தான் கர்த்தர் சேர்த்து கொடுத்துருக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த காரியங்கள் நடைபெறுவதை சபை அறிந்து கொள்ளவில்லை. காலம் நிறைவேறின போது இயேசு வந்தார். இயேசு வந்திருக்கிறாருன்னே அவங்களுக்கு தெரியல. இயேசு 30 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், நீர் மேசியாவானா எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு 30 வருஷம் கழிச்சும் அவங்களுக்கு அவங்க நாட்டுக்குள்ளே ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. 30 வருஷம் அவங்களோட தான் இருந்திருக்கிறாரு, அவங்களால பார்க்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் சீஷர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அந்திரேயா கண்டுபிடிக்கிறாரு, சிமியோன் கண்டுபிடிக்கிறாரு, அன்னாள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சிலர் மாத்திரம் அதை கண்டுபிடிக்கிறார்கள். ஸோ நாம் வெளியரங்கமான அடையாளத்தை வச்சும் கண்டுபிடிக்கணும், ஸ்பிரிச்சுவலாக வச்சும் கண்டுபிடிக்கணும். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாய் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நீங்கள் பார்க்குற எத்தனையோ காரியங்கள் வேதாகமத்தில் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாம் அதை ஏதோ ஒரு சட்டம் அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ வாரம் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த வாரம் பற்றின எல்லா காரியங்களும் நடக்குது. நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஏதோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான தேவனுடைய திட்டம் என்ன? முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன? அதை பொறுத்த வரைக்கும், முதலாம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்குமான ஒரு சண்டை, அவ்வளோதான். ஆனால் அதில் முடிவில் தான் பால்ஃபர் டிக்ளரேஷன், இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவதற்கான கையெழுத்தாச்சு.
ஸோ அந்த யுத்தத்தின் வழியாக இந்த காரியம் நடைபெற்றது. நமக்கு தேவை இந்த காரியம்தான். அதே மாதிரி 2ஆம் உலக யுத்தம், அதற்கு என்ன, ஹிட்லருக்கு நாடு பிடிக்கிற ஆசை, யூதருடைய வெறுப்பு. ஆனால் அதே நேரத்தில் தான் அதன் வழியாக யூதர்களுக்கு தனி நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. அந்த தேவனுடைய திட்டத்தை நாம் கண்டுபிடிக்கணும். சபையோடைய வேலை அதை கண்டுபிடிச்சு சபை வெளியே சொல்லணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இது சபைக்கே தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பை படிக்கிற அளவுக்கு, ஃபேஸ்புக்கை படிக்கிற அளவுக்கு, உலக அரசியலை படிக்கிற அளவுக்கு, ஐபிஎல்லை படிக்கிற அளவுக்கு, இல்லை உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை படிக்கிற அளவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு பைபிள் இருக்கிற அளவுக்கு இல்லை. பைபிள் என்பது கடமைக்காக வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகமாய் மாறிடுச்சு. அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு ரொட்டீன் லைஃப். அதில் இதுவும் ஒரு பார்ட். காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே வாசிக்கிறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவாக சபை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளாததுனால அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் ஆண்டவர் சொல்றார். இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. கொரோனா காலத்திலையோ அதுக்கு முன்னாடியோ ஒவ்வொரு சம்பவம், இப்போ இல்லை, இயேசு பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு சம்பவமும் திரும்பி வந்து ஆயிடவர் சரசாட்சி முடிச்சு நியாயத்தீர்ப்பு வரைக்கும் எல்லாம் பைபிளில் இருக்கு. அதன் காலகட்டத்தில் அது வெளியரங்கம் ஆகுது. ஆனால் அந்த காலத்தில் அது வெளியரங்கம் ஆகிறதை அந்த காலத்தில் உள்ள சபை தெரிந்து கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கிறார். நீங்கள் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பாருங்கள். நீங்கள் ஐரோப்பா தேசத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பற்றி இருக்கும், அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கழுகை பற்றி இருக்கும், இந்தியாவுக்கு பார்த்தா சிங்கத்தை 4 பக்கம் சிங்கத்தை பற்றி இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். இதுக்கு பேர் ஐசி மெத்தட், ஐடி கார்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா எம்என்ஐசின்னு சொல்லுவாங்க, மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு அப்படின்னு அர்த்தம். பல்நோக்கு அடையாள அட்டை அப்படின்னு பேர். இதுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற 3 முக்கியமான விஷயங்களும் இதில் இருக்கும். ஒன்று மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை. 2வது அந்த அரசாங்கத்தின் பெயர். 3வது அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நம்பர். இதை தான் நம்ம இந்தியாவில் அதுக்கு பேர் ஆதார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலக நாடுகளில் இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. கனடாக்கு சிம் கார்டுன்னு சொல்லுவாங்க, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் வரும்போது 2008க்கு ஆரம்பிக்கும் போதே இதை பற்றினதான ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வரோம். இந்த ஆதார் ஒரு நாள் உங்களை முழுவதுமாக கைக்குள்ளே கொண்டு போகும், முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணும். இந்த நம்பர் தான் இனிமேட்டு நாமளாக மாறுவோம். இனிமேட் நம்மளை பற்றி அவங்களுக்கு கவலை, நம்ம பேர் ஊரை பற்றி கவலை இல்லை, நம்ம நம்பர் தான் நம்ம அப்படிங்கிறத நாங்கள் 2008லேருந்து இது வந்த காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரோம். இப்போது ஆதார் தான் எல்லாத்துக்குமே மையமாக மாறிடுச்சு. அத்தனைக்கும் அந்த ஆதார் நம்பரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 17வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. உங்களுக்கு இன்னைக்கு தெரியும், ஆதார் இல்லாமல் எதையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அஃபிஷியலி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், அஃபிஷியலாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னா, ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து, அல்லது நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் ஒரு வீடு வாங்கி மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, வீடு வாங்கி விற்கிறது, கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, எதுவாக இருந்தாலும் இந்த ஆதார்னு ஒரு நம்பர் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. ஆதார் நம்பர் தான். அதுவும் இன்னைக்கு இப்போ இருக்க நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட்லாம் வாங்கணும்னு நினச்சா ஒரு 7 டாக்குமெண்ட் 8 டாக்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் போதும். அதுலேயே பிரதானமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதார் தான். ஆதார் டாக்குமெண்ட்டும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் பாஸ்போர்ட் இப்போ வாங்கிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஆதார் நம்பரை வந்து பிரதானப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 13:17 சொன்னது ஆதார் தானா? ஆதார் அல்ல. ஆதார் அதனுடைய முன்னோட்டம். இதே மாதிரி உலக நாடுகள் எல்லாவற்றிலையும் தராங்க, அத்தனை நாடுகள்லையும் தராங்க. இது எல்லா நாடுகளையும் 1995 ஆரம்பிச்சாங்க. மலேசியாவில் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதான் மலேசியாவில் தான் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சது. அதில் ஆரம்பித்து இப்போ உலகம் முழுக்க கொடுக்க ஆரம்பித்து, கடைசியாக ஸ்ரீலங்காலையும் இந்த சீன தீவுகள் எல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பித்து எல்லா நாடுகளையும் மனுஷர்களை நம்பருக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ நாம் எல்லாமே நம்பர் தான். இந்த பேர் என்பது நமக்கு நாமே வச்சுக்கிட்டது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம், அது நம்பர் தான்ங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் எதுக்கு வேணால் போங்க, ஃபஸ்ட்டு உங்களை கேட்குறது எதை பற்றி கேட்குறாங்க? உங்கள் நம்பர் தான் கேட்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு கேட்குறது நம்பர் தான். நம்பரை வச்சுக்கிட்டு தான் உங்கள் பேரை வெரிஃபை பண்ணுவாங்க. இதான் உங்கள் பேரா அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்னென்னா, நாம் எல்லாமே நம்பருக்குள்ளே வந்துட்டோம். இந்த நம்பருக்குள்ளே வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பாபேல் கோபுரத்தில் ஆண்டவர் வந்து 1 லாங்குவேஜ் இருந்ததை பார்த்தார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு கோபுரம் கட்டி, ஒரு நகரம் கட்டி, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி அவங்க 1 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பார்த்தாங்க, வேர்ல்டு வைடு.
பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நம்ம ஒன்னா இருப்போம். இந்த வேர்டை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க, பின்னாடி பார்ப்பீங்க. ஒன்னா இருப்போம். அவங்க சொன்னது நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே கூட்டமா இருப்போம் அப்படின்னு விரும்பினாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவர்கள் ஒரே பாஷையா இருக்கிறதுனால இதை செய்ய துணிந்தார்கள், பாஷையை தாறுமாறாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ பாஷை தாறுமாறாயிருச்சு. அன்னையிலிருந்து பிசாசு இந்த பாஷையை ஒன்னாக்கணுங்கிறது அவன் பிளான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ நம்ம சொல்றதுக்கும் உலக சம்பவங்களுக்கும் எவ்வளோ பைபிளுக்கும் ஒத்து போகுதுன்னு பாருங்க. இந்த பாஷையை ஒரு பாஷையாக மாற்றணுங்கிறதா பிசாசுடைய திட்டம். அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வரான். ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் இப்போ பாருங்க, எகிப்து சாம்ராஜ்யம் வந்துச்சு, யோசேப்பை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவனுக்கு அவங்க பாஷையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேர் வைக்கிறாங்க. அவங்க பாஷையை முழுக்க மற்ற பாஷை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், மன்னிக்கணும், பாபிலோனிய சாம்ராஜ்யம், அங்கே தானியேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. தானியேல் இவங்க எல்லாரும் அனனியா மிஷாவேலை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் போய் பேர் என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க பாஷையை சொல்லி கொடுக்க சொல்லி உலகமெங்கும் கல்தேயர் பாஷை இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நினைக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் டிக்டேட்டர்ஷிப் இதுக்கு பேர். நம்முடைய பாஷை, என்னுடைய பாஷை, உலகம் முழுக்க ஒரே பாஷை இருக்கணுன்றது பிசாசுடைய திட்டம். அந்த திட்டத்தை மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு பாபிலோனிய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், கடைசியாக வந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் அதுவாக இருக்கட்டும், அவங்களும் அதை தான் செஞ்சாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷ். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துலலாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. இன்னொன்று இருக்கு பைபிளில், கர்த்தர் பிரித்ததை நீங்கள் இணைக்கக்கூடாது. ஆதியாகமத்தில் மட்டும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 பிரிவினைகளை கர்த்தர் செய்வார். இந்த 7ஐயும் நீங்கள் இணைக்கவே கூடாது. எப்போ இந்த 7ல் 1 இணைச்சாலும் ஆபத்து தான். கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமிக்குள்ள தண்ணீரையும் மேலுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தரையும் தனித்தனியாக பிரித்தார். இப்படி ஒவ்வொன்றா பிரிச்சுட்டே வருவார். இந்த பிரிவினை எது சேர்ந்தாலும் ஆபத்து. இப்போ பாருங்க, சமுத்திரம் தனியா இருக்கு, லேண்டு தனியா இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் தான் ஜலப்பிரளயம். மேலே தண்ணி இருக்கு, கீழே பூமி இருக்கு. மேலே இருக்கிற தண்ணி வந்து மொத்தமாக கொட்டுச்சுன்னா வானம் வெடிச்சிருச்சுங்கிறான், ஓப்பன்ட்டுங்கிறான். அதான் பேர் உலக அழிவு. இருளும் வெளிச்சத்தையும் ஒவ்வொரு கர்த்தருடைய நாள் வரும்போது பாருங்க, அது இருளும் இல்லை வெளிச்சம் இல்லை, மப்பும் மந்தாரமான நாள்னு இருக்கு. எப்பப்பெல்லாம் இதெல்லாம் ஒன்னா சேருதோ அப்பப்பெல்லாம் அழிவு வரும். கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அதுல ஒன்று லாங்குவேஜ். கர்த்தர் அந்த லாங்குவேஜை பிரிச்சு வச்சிருக்கிறார். இது இணையவே கூடாது. அவங்க லாங்குவேஜ் அவங்கவுங்களுக்கு தான். இப்போ இந்த லாங்குவேஜை இணைக்கணும்னு சொல்லி உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரணும்னு சொல்லி பிரிட்டிஷார் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. இதே வேலையை ஹிட்லரும் செஞ்சார். எல்லாரும் செய்யும் போது அது ஃபெயிலியர் ஆகிட்டே போகுது. கர்த்தர் இணைய விட மாட்டார். இப்போ கூட சொல்றாங்க, இந்தியா முழுக்க ஒரே லாங்குவேஜ், சான்ஸே கிடையாது. அப்படி யாராவது சொல்றாங்கன்னா, செய்யணும்னு முற்படுறாங்கன்னா, அவங்க காலம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். யார் எப்ப செஞ்சாலும் சரி, அவங்கவுங்க லாங்குவேஜ் அவங்கவுங்க பேசணும், அவ்வளவுதான். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ கடைசியாக உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜை ட்ரை பண்றாங்க. எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்கிலீஷ் கிடையாது, மேண்ட்ரியன் கிடையாது. ஏன்னா மேண்ட்ரியன் தான் இங்கிலீஷை விட அதிகமாக பேசுகிற லாங்குவேஜ். சைனீஸ் அதுவும் கிடையாது. ஸ்பானிஷ் கிடையாது, ஏன்னா அதுக்கப்புறம் அதிகமாக பேசுறது ஸ்பானிஷ் தான். இது எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய லாங்குவேஜுக்கு பேர் டிஜிட்டல் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகம் முழுக்க கம்ப்யூட்டரைஸ்டு. உங்களுக்கு தெரியும், எல்லாமே சேட்டிலைட் பேஸ்டு லைஃப், எல்லாமே செயற்கைக்கோளை நம்பி இருக்கிறது. பூமி முழுக்க கம்ப்யூட்டர், எதுக்கு எடுத்தாலும் கம்ப்யூட்டர். உங்கள் கையில் இருக்கிற ஆரம்பிக்கிற செல்ஃபோன்லேருந்து, நீங்கள் படிக்கிற ஆன்லைன்லேருந்து, ஒர்க் பண்ணுற ஆன்லைன்லேருந்து, டிக்கெட் புக்கிங் ரிசர்வேஷன்லேருந்து, பறக்கிற விமானத்துலேருந்து, நீங்கள் கொண்டு போயிட்டு செய்கிற அஃபிஷியல் ஒர்க் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு. பேங்க்லேருந்து எல்லாமே, ஏடிஎம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. இந்த கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. தாய்மொழி நம்ம சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு தாய்மொழின்னு இருக்குது. அதுக்கு பேர் பைனரின்னு பேர். 0 1 2 நம்பர் தான். இப்போ அந்த தாய்மொழியில் தான் நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த கம்ப்யூட்டர் தான் உலகத்தை ஆள போகுது. அதை கையில் வச்சிருக்கிறவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. நேற்று கூட பார்த்தோம், ஏஐ டெக்னாலஜி முழுவதுமாக நம்பர் சிஸ்டம். அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் நம்பரில் பேர் வச்சுட்டாங்க. இப்போ யோசேப்புக்கு சாப்நாத் பென்னையான்னு பேர் வச்சா மாதிரி, இப்போ தானியலுக்கு வந்து பெல்ஷார் ஷார்னு பேர் வச்சா மாதிரி, அக்சாலுக்கு வந்து எஸ்தர்னு பேர் வச்சா மாதிரி, அதெல்லாம் அந்தந்த நாட்டுடைய லாங்குவேஜ் பேர். இப்போ நமக்கு உலகளாவிய அத்தனை பேருக்கும் நம்பரில் பேர் வச்சாச்சு. இப்போ நாம எல்லாருமே நம்பர் தான். இந்த
இந்த பேருங்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் சொல்றதுக்கு நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க ஆதார்ல எல்லா சேஞ்சஸ் எதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், போட்டோ கூட இப்போ மாற்றி கொடுக்குறாங்க, புது போட்டோ உங்களுடைய அப்டேட் பண்ணிக்கலாம் போட்டோவை. உங்களுடைய பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்கள் பேரை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கெசட்டில் சொல்லி அதோடைய நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தா ஆதார் மாற்றி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கேட்டு பேர் மாற்றலாம், அட்ரஸ் மாற்றலாம், ஃபோட்டோ கூட மாற்றலாம், எல்லாம் மாற்றலாம். ஆனால் ஒன்று மாற்ற முடியாது, உங்கள் நம்பரை மாற்ற முடியாது. நீங்கள் போய் வேணால் கேட்டு பாருங்கள், எங்க இந்த நம்பரை கூட்டி பார்த்தா எனக்கு 7 வருது, எனக்கு 8 தான் நல்லாயிருக்கும் போல் தெரியுது, 8 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். கொடுக்க மாட்டாங்க, நம்பர் வராது. இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர், வெறும் இந்தியா ஜென்ரேட் நம்பர் இல்லை, வேர்ல்டு வைட் ஜென்ரேஷன் நம்பர். என்னங்க சொல்கிறீங்க, எப்படி உலகளாவிய ஜென்ரேஷன் நம்பர்? நான் அதை அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளை முழுவதுமாக நம்பருக்குள்ளே கொண்டாந்தாச்சு. வி ஆர் ஆல் டிஜிட்டல் பீப்புள். நம்மளை கூப்பிடும் போதே இப்படி தான் கூப்பிடுவாங்க, 84 32 46 47 48 49 வா, அப்படிதான். சார் என் பேர் சாலமோன், அது உனக்கு சார். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பேர் சாலமோன், எங்கள் வீட்டில் உங்கள் பேர் 32 34 தான், அவ்வளோதான். இதான் உண்மை, நிஜம் இதுதான். இப்போதைக்கு நம்ம அத்தனை பேரும் வி ஆர் ஆல் டிஜிட்டல் நம்பர்ஸ். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும், சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படாவிட்டாலும், நம்மளாம் நம்பர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது நம்மளாம் நம்பர் ஆகி. நம்மளை நம்பரில் தான் கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க அப்படி தான் கணக்கில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நம்பர், அவங்க கொடுக்குற இந்த நம்பர், ஆண்டவர் சொல்றார் கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளோ அட்வான்ஸ்டு பைபிள் பாருங்க, எவ்வளோ அட்வான்ஸ்டு பாருங்க. இன்னையிலேருந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்குது. இப்படி ஒரு அட்வான்ஸ்டான ப்ராஃபஸியை சொன்ன தேவனும் பைபிளும் உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. அது நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அல்லேலூயா. இவ்வளோதான் உங்க சந்தோஷம். மொத்த சந்தோஷமே உங்களுக்கு இவ்வளோதானே. தேவனை பற்றின சந்தோஷமே உங்களுக்கு இல்லைன்னா வேற எதை பற்றின சந்தோஷம் வரும்? எனக்கெல்லாம் ஆண்டவர் இந்த மாதிரி மகத்துவமான காரியங்களை எழுதி வச்சிருக்காருன்னு ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதுமே சந்தோஷமா இருக்கும். எப்பேற்பட்ட தேவனை நம்ம சேவிக்கிறோம், எவ்வளவு ஞானம் உள்ள தேவன், என்னைக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. 2000 வருஷம் கழிச்சு நடக்கிறத நம்ம இன்னைக்கு புரியுற மாதிரி, இன்னைக்கு புரியுற லாங்குவேஜுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டாக யார் எழுத முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் செய்யுளை இப்போ நம்ம படிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான பாஷைகளை இன்னைக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வேத வசனத்தை இன்னைக்கும் நம்மளால படிக்க முடியுது. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அதை மாற்றி ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவரின் மகத்துவம். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. உலகத்திலே நீங்க கண்டுபிடிச்சதுலயே பெஸ்ட் கண்டுபிடிப்பு எது தெரியுமா? இயேசுவை தேவன் என்று கண்டுபிடிச்சிங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கண்டுபிடிப்பு. இப்போ நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று இப்போ நம்மளை நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு. நம்ம we are all under the நம்பர். இப்போ இந்த நம்பரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் ஹிண்ட் கொடுக்குறார். 18வது வசனத்துல, புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன், இது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது, இதனுடைய இலக்கம் 666 அப்படின்னு. அப்போ இந்த நம்பரை கணக்கு பார்க்கும்போது 666 வரும். இந்த நம்பரை கணக்கு பார்க்கறதுங்கிறது பல விதம் இருக்கு, பல விதம் இருக்கு. 666 கணக்கு பார்க்கறது. இப்போ நான் சொல்றது அதுல ஒரு விதம் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு, அது தனியாவே இருக்கு. 666 கணக்கு பார்க்கறது எப்படின்னு ஒரு தனி செய்தியே இருக்குது. இப்போ நாம பார்க்க போறது அதுல ஒண்ணே ஒன்று. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த கார்டு வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே 16 இலக்க நம்பர் தான் இருக்கும், 16 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். ஆரம்பத்தில் 12 வந்துச்சு, 13 வந்துச்சு, 14 வந்துச்சு, எல்லாமே இப்போ உங்களுக்கு 16 டிஜிட்டாக மாறிடுச்சு. உங்ககிட்ட இருக்க எந்த பேங்கோட, எந்த பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும், எந்த பேங்க் டெபிட் கார்டாக இருக்கட்டும், எந்த பேங்க்குடைய கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எடுத்து பாருங்க, எல்லாத்துலேயுமே 16 டிஜிட். நான் சொல்றது இன்டர்நேஷனல் அல்லது இந்தியா, எதை வேணா எடுத்துக்கோங்க, 16 டிஜிட் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆதார் நம்பரும் 16ஆக இருக்கணும். ஆதார் நம்பர் 16ஆக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த 16 இலக்கம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் சீக்ரெட் கோடாக 2 நம்பர் கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பாங்க. இந்த 2 கோடும் இந்த 16 கோடு மொத்தம் 18 நம்பர், 18 டிஜிட். இந்த 18 தான் 666ஆக பிரிப்பாங்க. மேபி இப்போ சீக்ரெட்டாக இருக்கிறது பின்னாடி வெளியரங்கமாகி 18 கூட உங்களுக்கு தெரியலாம். இப்போ அது வந்து சீக்ரெட்டாக இருக்கிறது 16 டிஜிட். கம்ப்யூட்டருக்கு 2 டிஜிட் இருக்குது.
உள்ளுக்குள்ள. அந்த 2 டிஜிட்டை சேர்த்தா 18. இந்த 18 தான் 3 6ஆக அவங்க பிரிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 16 16 16ஆக வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆதார் மட்டும் இந்தியாவில் இப்போ உள்ளது லேட்டஸ்ட்டாக ஒரு 10 வருஷத்தில் உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் 12 டிஜிட்டாக இருக்கும். அவங்க 12 டிஜிட் கொடுக்கும் போதே நாங்கள் எங்களுடைய மேகசினில் எழுதினோம், இது 12 டிஜிட் வராது, 16 டிஜிட்டாக மாற்றணும். 16 டிஜிட்டாக மாற்றினா தான் 666க்குள்ளே வரும். ஒரு நாள் இந்த ஆதார் நம்பர் 16 டிஜிட்டாக மாறும் அப்படின்னு எழுதியிருந்தோம். 2018 ஆதார் நம்பர் 16 டிஜிட்டாக மாற்றுவதற்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 16 இலக்கத்தில் மாற்று அடையாள எண் பேப்பரில் வந்துச்சு, மாற்றி 16 டிஜிட் நம்பராக கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் போய் புது ஆதார் வாங்குங்க. இப்போ அப்டேட் பண்ணணும், ஃபோட்டோவெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ இப்படி ஒரு அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விஐடின்னு இருக்கும், விர்ச்சுவல் ஐடின்னு பேர். விர்ச்சுவல் ஐடினா உள்ளே இருக்கிற நம்பர். இப்போ நீங்கள் மேலே உங்கள் அட்டை மேலே இருக்கிற நம்பர் 12 டிஜிட். விர்ச்சுவல் ஐடினா உள்ளே இருக்கிற நம்பர். இந்த உள்ளே இருக்கிற நம்பர் 16 டிஜிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ புது ஆதார் வாங்குற எல்லாருக்குமே வெளியரங்கமாக விஐடின்னு போட்டு இந்த 16 இலக்க நம்பரை கொடுத்துருவாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம அத்தனை பேரையும் 666க்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு, உலகளாவிய. இப்போ இந்த ஆதார் வாங்கிட்டோம், ஐயோ 666 வேலை முடிஞ்சிருச்சு, அப்போ நான்லாம் 666க்குள்ளே வந்துட்டேனா? இல்லை, 666க்கான ஆரம்ப வேலை தான் நடந்திருக்குது. இதோடைய முடிவு வேலை என்னன்னா 16வது வசனம் சொல்லுது, தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. இதே நம்பரை உங்கள் வலது கையிலையும் நெத்தியிலையும் பதிப்பாங்க. வலது கையிலையும் நெத்தியிலையும் இதே நம்பரை பதிக்கும் போது தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்போ நம்ம கையில் நெத்தியிலையோ கையிலையோ அது இல்லை. இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சிலர் வேலட்டில் பர்ஸில் வச்சுருக்கலாம், கொஞ்சம் பேர் வீட்டில் வச்சுருக்கலாம், கொஞ்சம் பேர் பீரோவில் வச்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பேர் மொத்தமாக சேர்த்து பிள்ளைங்களது எல்லாம் சேர்த்து பத்திரமா இருக்கட்டும்னு ஒரே கவரில் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் 666க்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. 666க்கான செட்டப் வேலைகள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நடக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க, இனி வரப்போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. பல நேரத்தில் மேசியா வரப்போறாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 30 வருஷமாக அவர் அந்த ஊருக்குள்ளே தான் இருந்தார். இயேசு வரப்போறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார்னு யோவான் பிரசங்கம் பண்ணும் போதே அதே ஊருக்குள்ளே தான் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அதே மாதிரி தான் இப்போ வரப்போதுன்னு சொல்கிற காரியங்கள் எல்லாம் இப்போவே இருக்கு இந்த பூமிக்குள்ள. அது இன்னும் வெளிப்படவில்லை, அவ்வளோதான். மற்றபடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல அது ஹிடனாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமான வேலை முடிஞ்சு 666ஐ கொண்டு வந்து நெத்தியிலையும் கையிலையும் போடுற வேலைக்கான எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதில் ஆரம்ப நிலை தான் இது. இப்போ நம்ம எல்லாருக்கும் விர்ச்சுவல் ஐடின்னு மாற்றியாச்சு. இப்போ வரக்கூடிய புது ஆதார், இந்த வருஷத்தில் கொடுக்குற எல்லா ஆதார் நம்பரையும் நீங்கள் வாங்கி பாருங்கள், அதில் 16 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா 16 டிஜிட் நம்பரையும் வச்சு தான் நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஓர் உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க, உலகளாவிய. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், இது ஏதோ இந்தியாக்குள்ளே கொடுக்குற நம்பர் இல்லை, உலகளாவிய நம்பர். உலகளாவிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. எப்படி உலகளாவிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் அதை கவனிக்கிறதே இல்லை, அல்லது கவனித்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக அவங்க சொல்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு அது அவங்க என்னமோ சொல்ல வராங்கன்றது புரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இதை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாருங்க. இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? இதில் எல்லாம் பர்டிகுலராக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஒன் வேர்ல்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ நடக்கிற G20 மாநாட்டினுடைய ஸ்லோகன். கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். சில ஷூ கடைக்கு போங்க, ரெப்யூட்டட் ஷூ கடைகள் இருக்கும், போய் பாருங்க, அதில் கொடுத்துருப்பாங்க ஒன் வேர்ல்டு. இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஓர் உலகம், நாம் எல்லாம் ஒரே உலகம், நாம் எல்லாம் ஒரே மக்களாக மாற போகிறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர், ஒரே மருத்துவம். இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஒரே மருத்துவம், உலகளாவிய ஒரு மருத்துவம். எப்படி பாசிபிள்? நான் கேட்கறது புரியுதா? உலகளாவிய ஒரு மருத்துவம் அப்படிங்கிறாங்க. எப்படி பாசிபிள்? வெள்ளக்காரங்களுக்கும் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும்
நம்ம மாதிரி ஏசியாக்காரங்களுக்கும் சைனாக்காரங்களுக்கும் ஒரே விதமான மெடிசன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீன் வேற. அவன் பிரெட்டு திங்கிறவன், நாம அரிசி திங்கிறவங்க, இன்னொருத்தர் வேற என்னமோ சாப்பிட்றவங்க. இவங்க எத்தனை பேரையும் ஒரே மெடிசன் ஒரே முறை எப்படி வரும்? நார்த் இந்தியாவுக்கும் நமக்குமே வேற வேற மெடிசன். அவங்க உடம்பு வாகு வேற, நம்ம உடம்பு வாகு வேற. இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் ஒரு மெடிசனை கொடுத்து அத்தனை பேரையும் ஒரு மெடிசனுக்கு ஏற்ற உடம்பா மாத்துறாங்க. ஒன் வேர்ல்டு. இதே மாதிரி தான் ஒன் எஜுகேஷன். இப்போ உலகளாவிய ஒரே படிப்பு அத்தனை பேருக்கும். இப்போ நம்ம எல்லாம் படிப்புன்றோம். படிக்கிற படிப்பெல்லாம் பாருங்க, வெளிநாட்டு படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரே படிப்பு, ஒரே மருத்துவம், இப்படி ஒன்னா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரே அரசாங்கம் வரப்போகுது. அந்த ஒரே அரசாங்கத்தில் நாம எல்லாம் ஒரே பிரஜை. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருந்த மாதிரி, அலெக்சாண்டர் இருந்த மாதிரி, அகாஸ்வேரு ராஜா 127 நாடு ஆண்டா மாதிரி, இப்போ உலகம் முழுக்க ஒரே ஆட்சி பண்றதுக்கான வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை கொடுத்து நம்ம அத்தனை பேரையும் 16 இலக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு இது ஒவ்வொன்றும் ஏற்கனவே நாங்கள் சொன்னது தான். நீங்கள் ஒருவேளை ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். அடுத்து ஒன்று நடக்க போகுது. அந்த நடக்கும் போது இன்னும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகணும். புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ப்ராஃபஸிலாம் இல்லை, அது நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு பேர் ப்ராஃபஸி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது அதுவும் நடக்குங்கிறது ஒரு கணிப்பு, அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர் இப்போ எத்தனை டிஜிட்டாக இருக்குது? உங்கள் செல்ஃபோன் எத்தனை டிஜிட் இருக்குது? 10 டிஜிட் இருக்குதா? அதெல்லாம் 11 டிஜிட்டாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. மாற்ற சொல்லியாச்சு ட்ராயில் சொல்லி. உங்கள் செல்ஃபோன் டிஜிட்டு உங்ககிட்ட இப்போ இருக்கிறதே 14 தான். +91 முன்னாடி போடுவீங்க. ப்ளஸ்னா 00ன்னு அர்த்தம். 0091 உங்களுடைய 10 டிஜிட் நம்பர். மொத்தம் சேர்த்தா எத்தனை ஆச்சு? 14 இருக்கு. அதை 15ஆ மாத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. 15 கூட இல்லை, அது 16ஆ மாறும். உங்க செல்போன் டிஜிட் நம்பரை 16ஆ மாத்துவாங்க. உங்களுக்கு வரும். அது 16ஆ மாறும் போது உங்களுக்கு தெரியணும், ஃபைனலா மாற வேண்டியது அதுதான். ஆதாரையும் மாத்தியாச்சு, பேங்க் மாத்தியாச்சு. இப்ப கடைசியா எதை மாத்துவாங்க? உங்க செல்போன் நம்பர். ஏன்னா உங்க செல்போன் தான் உங்களை கண்டுபிடிக்கிறது. உங்க செல்போனை வச்சு தான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா அட்டையிலையும் காமனா பொதுவா ஒரு விஷயம் இருக்குது. பாத்தீங்களா? ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்குது பாருங்க, அட்டையில இருக்கா? அந்த சதுரத்துக்கு பேரு நீங்க சிப்புன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா அதோட பேர் வந்து RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களை கண்டுபிடிக்க உதவுகிறதான ஒரு கருவி. உங்க கையில் இருக்கிற செல்போனுக்கும் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார், அமெரிக்காலேயோ அல்லது யூகேலேயோ ஒருத்தர் இருக்கிறார். அவர் கூப்பிடுறத உங்களை எப்படி கண்டுபிடிக்க வைக்குது? உங்க கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் போட்ட உடனே வாட்ஸ்அப் என்ன செய்யுது? உடனே கால் வருது. அடுத்த செகண்ட், 2வது செகண்ட் கூட கிடையாது, போட்ட உடனே கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க செல்போன்ல இருக்கக்கூடிய சிம் கார்டு, இந்த சிப்பு. உங்க செல்போன் எவ்வளவு விலை வேணா இருக்கட்டும், 50,000, 1 லட்சம். ஏன்னா இப்பெல்லாம் 1 லட்சத்துக்குலாம் ரொம்ப சர்வசாதாரணம். 1.5 லட்சம் செல்போன் எல்லாம் விலை 1.5 லட்சம்லாம் இருக்கு. எத்தனை லட்சம் வேணா இருக்கட்டும், இந்த சிம் கார்டு இல்லாவிட்டால் வேலை செய்யாது. இந்த சிம் கார்டு தான் அது உள்ள இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இந்த சிம் கார்டுடைய விலை என்ன? 50 ரூபாய்க்கு கிடைக்கும், சில நேரத்தில் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். இதுதான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி. கொஞ்ச நாளா நல்லா கவனிச்சிங்களா? உங்களது எல்லாத்தையும் அட்டையா மாத்துறாங்க. உங்களது எல்லாமே அட்டையா மாறிடுச்சு. உங்களுடைய இன்சூரன்ஸ் இப்போ எப்படி இருக்குது? ஸ்மார்ட் கார்டா மாறிடுச்சு. ரேஷன் புக்குன்னு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஸ்மார்ட் கார்டா மாறிடுச்சு. RC புக்குன்னு ஒன்று இருந்துச்சு, பெரிய பேப்பர், இப்போ எப்படி இருக்குது? ஒரு ஸ்மார்ட் கார்டு. இந்த ஸ்மார்ட் கார்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா ஒரு சிப் இருக்குது. அத்தனையிலையும் ஒரு சிப் இருக்கும். ஏன் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் ஸ்மார்ட் கார்டா மாற்றி ஒரு சிப்பாக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களை கண்டுபிடிக்கிற கருவி. எப்படி கண்டுபிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த இப்போ நீங்க ஒவ்வொரு ஃபோன் வரும்போதும் இப்படித்தான் கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள். இன்னும் சொல்ல போனா இதை விட கொஞ்சம் ஸ்பீடா கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள். இப்போ இந்த வாகனம் வந்து ரோட்ல நிக்குது, இது ரோட்ல நிக்குது. இந்த காரை அவங்க எவ்வளோ அழகா ஃபோக்கஸ் பண்ணி நம்பரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து இந்த சிட்டிக்கு மேலே ஒரு சேட்டிலைட் இருக்குது. இந்த சேட்டிலைட்டில் உங்கள் நம்பரை போட்டாச்சுன்னா, உங்கள் ஆதார் நம்பரையோ உங்களோட செல்ஃபோன் நம்பரையோ போட்டாச்சுன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா அந்த சிட்டியில் அது தேடும். தேடி ஒரு செகண்டுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றோம்.
நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டி கொடுத்துரும். இப்போ அவர் ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தர் என்ன சாப்பிட்றாருங்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இது இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, கொரோனாவுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டு. ரோட்டில் நடந்து போகிற ஒரு ஆள் என்ன சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும். அதையும் தாண்டி போகிற வாகனத்தினுடைய நம்பர் எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு போட் இருக்கு, ஒரு க்ரூஸ் போகுது, அதை எப்படி அவங்க அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அது எவ்வளோ ஷார்ப்பாக கிட்ட போய் அந்த நம்பரை கண்டுபிடிக்க வைக்குது பாருங்க. இதுதான், இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள். கவனிங்க, நம்முடைய நம்பரை போட்ட உடனே இந்த சேட்டிலைட் அப்படிதான் நம்மளை தேடும். இப்போ தேடுச்சு இல்லையா? இது பழைய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி. இப்போ இதை விட அட்வான்ஸ்டாக தேடுது. எப்படி? ஒரு செகண்டுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிருது. எங்கேருந்து கூப்பிட்டாலும் கூடல் நகரில் இந்த ஏரியாவில் இந்த டென்ட்டுக்குள்ளே இவர் உட்காந்துருக்கிறாருன்னு உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ரிங் பண்ணுது. உங்களை ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுறாரு. அந்த கூப்பிடுகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறதான இந்த சிம் கார்டு. இந்த சிம் கார்டு தான் உங்களுடைய அட்டையில் வச்சு இப்போ கொடுக்குறாங்க. கடைசியாக இப்போ எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? உங்களுடைய எல்லா அட்டையும் வாங்கிடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நடக்க போகிறது, இனிமேட்டு நடக்க போகிறது. திருப்பியும் சொல்கிறேன், ப்ராபசி இல்லை, இப்படி தான் வரும், இப்படி தான் போகும். அது இப்படி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்குது, நமக்கும் இப்படி தான் நடக்க போகுது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கார்டு எல்லாத்தையும் 1 கார்டாக மாற்றுவாங்க. இந்த 1 கார்டாக மாற்றுறதுக்கு ஒரு 10 வருஷமாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. உங்களை அதுக்கு நம்மளை பழக்க வச்சாங்க. எப்படி பழக்க வச்சாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களை ஆதார் வாங்க சொன்னாங்க. ஆதார் வாங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நாங்கள் கேஸ் உங்களுக்கு மானியத்தில் கொடுக்குறோம், அந்த மானிய அமௌண்ட்டை இனிமேட்டு கேஸை கொடுக்காம உங்கள் கையில் கொடுத்துட போகிறோம், அதனால் ஆதார் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மானியம் கிடைக்கும், ஆதார் இல்லாதவங்களுக்கு மானியம் கிடைக்காது. மானியம் எவ்வளோ? அப்போ 200 ரூபா. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆதார் வாங்கினோம். வாங்க போகும்போது 4 பேஜுக்கு நம்மளை ஃபில் பண்ண சொன்னாங்க. அதில் என்னென்னலாம் இருந்துச்சு? ஆதார் ஃபில் பண்ணது ஞாபகத்தில் இருக்குதா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் மறந்துட்டீங்களா? இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்மகிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, சொல்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? அப்பயே மறந்துடுவான். என்ன மாதிரி பிரசங்கியாக இருக்கும் அது நல்லது. நான் சொல்கிறதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதையே கொடுக்கலாம் பாருங்க, எனக்கும் நல்லது தான். கவனிங்க, 4 பேஜ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க, மறந்துட்டீங்க. உங்கள் பேர், மனைவி கணவன் பேர், பிள்ளைகள் பேர், இருக்கிற வீடு வாடகை வீடா சொந்த வீடா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா, 2 வீலர் வச்சுருக்கிறீங்களா 4 வீலர் வச்சுருக்கிறீங்களா, பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, உங்கள் வேலை என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, மாதம் சம்பளம் எவ்வளவு, ஞாபகம் இருக்குதா? 10 கை விரல் ரேகை, கண் கருவிழி, உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் மனைவியோடைய டீட்டெயில், கணவனுடைய டீட்டெயில்ஸு எல்லாம் மறந்துட்டீங்களா? இவ்வளோத்தையும் கேட்டு வாங்கினாங்க. 4 பேஜில் கேட்டு வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? 200 ரூபா மானியத்துக்கு. நாமளும் வரிசையில் நின்று கொடுத்துட்டோம். இப்போ அவங்க வாங்கின உடனே அடுத்து எப்படி ஒன் கார்டாக மாற்ற போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கின உடனே அவங்க என்ன சொன்னாங்க? மானியத்தை கையில் கொடுக்க மாட்டோம், எங்கே போட போகிறோம்? பேங்க் அக்கௌண்ட்டில் போட போகிறோம். நீங்கள் எல்லாம் போய் என்ன ஓப்பன் பண்ணுங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அவங்க என்ன கேட்டாங்க? ஆதார் நம்பர் கேட்டாங்க. இப்போ ஆதாரை வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். இப்போ 3 ஒன்றா ஆயிடுச்சு, கேஸு, ஆதாரு, பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, ஒரு செல்ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு ஓடிபிலாம் வரும், நீங்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க. உடனே நம்ம செல்ஃபோன் நம்பர் ஒன்று வாங்க போனோம். செல்ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு என்ன கேட்டாங்க? ஆதார் நம்பர் கேட்டாங்க. இப்போ ஆதார் நம்பர் கீழே என்ன வந்துருச்சு? செல்ஃபோன் நம்பர் வந்துருச்சு. இப்போ கடைசியா இந்த வருஷம் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி யார் யாரெல்லாம் ஓனரோ எல்லாரும் எதோட இணைக்கணும்? ஆதாரோட இணைக்கணும். கடந்த 5 வருஷமா என்ன ஆர்டர்? உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க இணைக்கணும்? ஆதாரோட இணைக்கணும். இப்போ ஆதார்னு ஒன்று உங்க பேரை போட்டாச்சுன்னா, உங்க ஆதார் நம்பரை போட்டாச்சுன்னா, உங்க பேரு, கணவன் மனைவி பேரு, பிள்ளைகள் பேரு, உங்களுடைய 10 கைவிரல் ரேகை, கண் கருவிழி, போட்டோ, உங்களை பத்தின எல்லா டீடைல், பேங்க் டீடைல்ஸ், உங்களுடைய வாகனம், 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, படிக்கிறது அத்தனையும் வந்துடும்.
எல்லா மொத்த ஹிஸ்டரி வந்துடும். இப்போ அப்படியே உங்க மனைவியோடைய ஆதார் நம்பரை போட்டா அவங்க அப்பா அம்மா யாரு மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்படியே போய் அவங்க அப்பா அம்மாவுடைய ஆதாரை போட்டா அவங்க பிள்ளைகள் யாரு, அவர் எங்க வேலை செய்யறாரு, அவருடைய டாக்குமெண்ட் என்ன, அப்படியே இந்த ஒரு ஆளை வச்சு செயின் மாதிரி போலாம். மொத்தத்தையும் கவர் பண்ணியாச்சு. கடந்த 15-20 வருஷமா இந்த வேலை தான் நடந்துச்சு. ஒன் வேர்ல்டு ஒன் கார்டு. இப்போ நம்ம எல்லாரையும் ஒன் கார்டு சிஸ்டம், இத்தனை கார்டு இருக்குது நம்ம கிட்ட. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இத்தனை வகையான கார்டு இருக்குது. இப்போ மினிமம் இதில் உங்க எல்லாருக்கிட்டே இப்படி ஒரு 4 கார்டாவது இருக்கும். ஒரு பேங்க் கார்டு இருக்கும், ஒரு ஆதார் கார்டு இருக்கும், ஒரு ரேஷன் கார்டு இருக்கும், ஒரு எலக்ட்ரிசிட்டி கார்டு இருக்கும், ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், ஒரு பேன் கார்டு இருக்கும். இதெல்லாம் மினிமம். இத்தனையும் ஒன்னா சேர்த்து ஒன் கார்டு. இது இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஆதாரோட இணை, ஆதாரோட இணைன்னா இது மாதிரி நம்ம தான் செய்யறோம்னு நினைக்காதீங்க. நம்ம ரொம்ப லேட்டா செய்யறோம். 1995 இருந்து எல்லா நாடும் செஞ்சிருச்சு. மலேசியாவில் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராப் வச்சாங்க குடிக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு கேஸ் மானியம்னாங்கல்ல, அமெரிக்காவில் இன்சூரன்ஸ்னாங்க. ஏன்னா அமெரிக்கா முழுக்க இன்சூரன்ஸை நம்பி இருக்குது. எல்லாமே இன்சூரன்ஸ் தான். அவன் இன்சூரன்ஸ் இல்லாட்டி செத்துருவான் அமெரிக்கா. உடனே சொன்னாங்க நீங்க ஐசி நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ்னாங்க. ஓடி போய் அத்தனை பேர் ஐசி வாங்கிட்டான், வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வச்சு ஐசி நம்பர் உலகளாவிய ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்தாச்சு. இப்போ ஒன் கார்டு, ஒரு நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது. வரப்போகிறது இல்லை, ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, இதான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை. பேப்பர்ல வந்து செய்தி, இதெல்லாம் பேப்பர்ல வந்து செய்தி. ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமுல். 2018 2019 ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்ட ஒரே அடையாள அட்டையை மாற்றிய சாத்தியக்கூறுகள் உருவாகி உள்ளன இல்ல, ஃபினிஷ், வேலை முடிஞ்சு. இதெல்லாம் செஞ்சு 2019 முடிச்சு 2020 கொடுக்கலான்னு நினைக்கும் போது நடுவில் என்ன வந்துருச்சு, கொரோனா உள்ள வந்துருச்சு. கொரோனா வந்தது ஒரு மோசமான விஷயம். அந்த மோசமான விஷயத்தில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்துச்சு. கெட்டதுல நல்லதும்பாங்க. அந்த மாதிரி நல்லது நடந்ததுல ஒண்ணு என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. வருகைக்கு நம்மளை கொண்டு போய் அந்திகிறிஸ்து கிட்ட ஒப்பறதுக்கான வேலையை இது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு 2-3 வருஷம். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா கார்டும் செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க அத்தனை கார்டும் செல்லாது, உங்ககிட்ட ஆதார் மட்டும் இருக்கும். ஆதார் மற்ற கார்டெல்லாம் ஆதாரோட போய் இணைச்சிருங்க. இதைத்தான் இத்தனை வருஷம் உங்களுக்கு சொன்னோன்னு சொல்லுவாங்க. ஆதார் இணைக்காதவங்களாம் சீக்கிரம் இணைங்க, இபிஐ இணைங்க, பேன் கார்டு இணைங்க, அப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு. இப்போலாம் நீங்கள் ரினிவல்னு போனாலே ஆதார் தான். அத்தனையும் சேர்த்து ஒன் கார்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அத்தனை பேரையும் மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் கண்டுபிடிக்கிற கருவி எல்லாத்தோடையும் கண்டாச்சு. இப்போ இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும், என்ன பர்டிகுலர் வேர்டு கவனிங்க, ஆண்டவர் சொல்ற வேர்டு கவனிங்க. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. எந்த காலத்துல சாத்தியம் தெரியுமா? இந்த காலத்துல சாத்தியம். எப்படி இந்த காலத்துல சாத்தியம்? ஒருத்தருக்கு கார்டு இல்லைன்னா கூட எதுவும் கிடைக்காதபடிக்கு செஞ்சிருவாங்க. இப்போ நீங்க ரேஷனுக்கு போகணும்னா கார்டு வேணும், நீங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா கார்டு வேணும். இப்போ இதெல்லாம் நான் சொல்றது அஃபிஷியலாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது, வீடு, கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வீட்டுக்கு வெளியே வந்தா, வெளிப்படுத்தல் 13-17 சொல்லுது இல்லையா, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளால எதுவுமே வாங்க முடியாத இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. கல்வி வாங்க முடியாது, பையனுக்கு ஆதார் வேணும். கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ற பொண்ணு பையன் 2 பேருடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் ஆதார் வேணும். அடுத்து வீடு வாங்க முடியாது, வாங்குறவர் விற்கிறவர் 2 பேருக்கும் ஆதார் வேணும். வாகனம் வாங்கணும், உங்களுக்கு ஆதார், வாங்குறவருக்கு ஆதார் வேணும். எல்லாத்துக்கும் நம்பர். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம். இதை தாண்டி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதான, வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு டிராவல். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா?
நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரயாணம் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஆனால் அது டிக்கெட் வாங்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் பிரயாணம் பண்ணணும்னா என்ன வேணும்? கைவிரல் வேணும், வலது கை கைவிரல் ரேகை. அது 16வது வசனம். தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவதுன்னு இருக்கு பாருங்க, அதுக்கான ஆயத்தம் இது. 17வது வசனத்துக்கான ஆயத்தம் எதுன்னா நம்பர், ஆதார் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் டிக்கெட்டே வாங்க முடியும். ஆனால் வாங்கிட்டு பிரயாணம் பண்ணணும்னா கைவிரல் வேணும், அது 16வது வசனம். சரி, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போ விமான பயணம் போனோம், கம்பல்சரி என்ன வேணும்? நம்பர் வேணும். இப்போ நீங்கள் சொல்லலாம், நமக்கு எதுக்குப்பா ஃப்ளைட்டு, பேசாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், ட்ரெயின்லேயே போயிடுவோம் அப்படின்னீங்கன்னா கீழே போட்டிருக்கு பாருங்க. ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ரிசர்வ் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு கம்பல்சரி ஆதார் நம்பர் கொடுக்கறதுக்கான அந்த ஸ்லாட்டு கொடுத்துட்டாங்க மேலே. ஒவ்வொரு ரிசர்வேஷன் கூப்பன்லையும் போய் மேலே போய் பாருங்க, 16 டிஜிட் ஸ்லாட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லி. இப்போ அது மஸ்டாக மாறல, மேண்டேட்டரியாக மாறல, ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கொரோனாவை முடியும் போது செஞ்சாங்க. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போகிறோம்னாங்க, ஞாபகம் இருக்குதா? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போகிறோம், ஒன்லி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுன்னாங்க. ஒன்லி ரிசர்வ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும் முன்பதிவு செய்யணும். முன்பதிவு செய்யணும்னா என்ன வேணும் தெரியுமா? ஆதார் நம்பர் வேணும். ஏன் அன்ரிசர்வ்ட தூக்குறாங்கன்னா, திடீர்னு ஓடி போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிக்கெட் எடுக்கிறோம், அவர் உங்கள் பேருக்கு எதுவுமே கேட்க மாட்டார் கவுண்டரில், அந்த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போகிறவங்ககிட்ட. எங்கே போகிறீங்க? மதுரையில் போய் எடுக்கிறீங்க, எங்கே போகிறீங்க? சென்னை. காசு கேட்பாரு, டிக்கெட்டை கொடுப்பாரு, அது ஓப்பன் டிக்கெட்டு. கிடுகிடுன்னு ஓடி போய் அன்ரிசர்வ்டில் ஏறிக்கலாம். அதனால் சொன்னாங்க அன்ரிசர்வ்டே தூக்க போகிறோம்னாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அன்ரிசர்வ்டை தூக்கிட்டாங்க, வெறும் ரிசர்வ்டு. கம்பல்சரி யூ மஸ்ட் ஹேவ் ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் இருந்தால் தான் ட்ரெயினில் நீங்கள் போக முடியும். அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ட்ரெயினில் செக்கிங் நடக்கும். எப்படி நடத்துவாங்க? இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போன உடனே உங்களை என்ன பண்ணுறாங்க? கை வைக்க சொல்கிறாங்களா? எல்லா இடத்துலையும் முந்தியெல்லாம் புக்கு கொடுத்தாலே போதும், ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஏன் கை வைக்கிறீங்க? கை வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? உங்கள் கை வச்ச உடனே உங்களுடைய ஆதார் நம்பரும் கைரேகையும் ஒன்றாயிடும். உங்கள் இந்த கைவிரலுக்குரியவரும் இந்த இதுலேயும் ஆதார் நம்பரும் அந்த ஆதார் நம்பருக்கு ஒத்த ரேஷன் கார்டாங்கிறத அதை காட்டிடுவாங்க. வேற யாராவது வச்சா எடுக்காது. உங்கள் கார்டை கொடுத்து வேற யாராவது கைரேகை வச்சா எடுக்காது. இப்போ மூணையும் ஒன்றாக்கிட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ட்ரெயினில் போகும்போது நான் ரிசர்வ்டு டிக்கெட்டு காட்டினீங்கன்னா அவர் பாக்கெட்டில் இப்படி ஒரு கருவி வச்சுருப்பார், செல்ஃபோன் மாதிரி, எடுத்து அப்படி நீட்டுவார். கையை வச்ச உடனே உங்கள் டிக்கெட் நம்பரில் பதிவு பண்ணியிருக்க ஆதார் நம்பரும் உங்கள் கைரேகைக்குரிய நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்களை அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் போர்ஜரி பண்ணுறீங்கன்னு அர்த்தமாயிடும். அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய அடுத்த கருத்து என்ன? நான் ஃப்ளைட்லேயும் போல, இப்போ அடுத்து என்ன செய்யலை, ட்ரெயின்லேயும் போகிறேன். எதில் போகிறீங்க? எங்கே? அமெரிக்காவுக்கா? ஆசை இருக்குல்ல பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு, இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஜப குறிப்பே பாதி பேருக்கு பாப்பா அதுதானே, எப்படியாவது பையனை கொண்டு போய் அப்படின்னு தானே ஜப குறிப்பு இருக்குது. பையனாக இருந்தால் வெளிநாட்டில் படிக்க வச்சிடணும், பொண்ணாக இருந்தால் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். வெளிநாட்டு மோகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம். இப்போ அட்ட மோஸ்ட் லெவலில் இருக்கிறோம். சரி இருக்கட்டும், நான் வெளிநாட்டுக்கு போல, உள்நாட்டிலே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ட்ரெயின்லேயும் போல, ஃப்ளைட்லேயும் போல. எப்படி போவீங்க? அப்புறம் ரோடு வழியே தானே போவீங்க. அதுக்கு தான் டோல்கேட் போட்டு வச்சுருக்கோம். சும்மா நினச்சிங்களா எல்லாம்? இப்போ நான் சொல்கிறது சும்மா நினைக்கிறீங்களா? இதை பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வாகனங்களில் பொருத்தப்படும் GPS கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார். ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும்.
அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டிலைட்டுக்கு போகுது. உங்கள் கார் எங்கே போகுது, எத்தனை கிலோமீட்டர் போகுது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க. உங்கள் வாகனத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு, அவருடைய ஆதாரம், ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது, அதில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது, உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது. எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் சரியாகும். அவங்க அதுலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ரோட்டில் போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. வருகிறது இல்லை, வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்னு சொல்லுவாங்க, ஒரு வலைன்னு சொல்லுவாங்க, ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 5-6 கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டிலைட் வச்சிருக்கிறவங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு 4000 சேட்டிலைட் விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மொத்த 4000 சேட்டிலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சிருக்கிறாங்க. வெரி சிம்பிள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வெளியே உங்களை கண்காணிக்கிறாங்களா? இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே. வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது. வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுட்டீங்கன்னா அமெரிக்காவில் 12 செகண்டுக்கு ஒரு கேமரா உங்களை வாட்ச் பண்ணுது. ஏதாவது ஒரு கேமரா உங்களை ரோட்டில் 12 செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும், எந்த ரோட்டுக்கு போனாலும். உலகத்திலேயே அதிக கேமரா, சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன். உலகத்திலேயே அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்கு, சைனாவில். இது எல்லாத்தை விட அதிக மக்களை முகத்தை வச்சு ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது. அதில் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்கு. எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு நமக்கு நன்மை மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ட்ராவலுக்கு, தப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க. இது பின்னாட்களில் வேறையா மாறும். தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த மொத்த சேட்டிலைட்டும் யார் கையில் கண்ட்ரோலில் இருக்குதோ அவன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருப்பான். இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது நம்மளை சுற்றி நடக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு உள்ள. வீட்டுக்கு உள்ள பாருங்க, நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வைஃபைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது? வீட்டில் நல்லா கை தூக்குங்க. ஓ, பயப்படுறீங்களோ, இது என்னவா இருக்குமோ, இந்த ஆள் கேட்குறானே எதை பற்றி அப்படின்னு தோன்றுதோ? எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது? நல்லா கை தூக்குங்க. அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு வைஃபை இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஷாப்பிங் மாலில் ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது? வைஃபை இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஓடிடி அல்லது உங்கள் டிவி சேனல்ஸ் அத்தனையும் எதில் கனெக்ட் ஆகிருக்குது? வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ உங்கள் செல்ஃபோனையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, எல்லாத்துலேயும் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கரெக்ட் தானே? இப்போ உங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. வாய்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைஃபையை கொண்டாண்டாங்க. இனி வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களை கண்காணிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்மார்ட் ஃபோன் உங்களை கண்காணிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீடை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அவங்களுக்கு தெரியாமலேயே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய டிவி, 60 இன்ச்சு. நமக்கு ஹாலே 60 இன்ச்சு தான். ஆனாலும் நமக்கு அதை பார்த்தோன்னே என்ன வருது? ஒரு ஆசை வருது இல்லை? டிவியை மாட்டிட்டு வெளியே உட்காந்து பார்க்கணும். ஏன்னா வீட்டில் இடம் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். டிவி அதில் வேற லைட்டை வேற ஆஃப் பண்ணிடுறான் வீட்டில், வசதியாக திருட வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்மார்ட் டிவி. அடுத்து பையன் சொல்கிறான், அவங்க வீட்டில் வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க, 24 ஹவர்ஸ் நெட் இருக்கு. நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆச்சு? மாதம் 1000 ரூபாய். வீடு முழுக்க வைஃபை. வைஃபைனா என்ன?
உங்களை ஏதோ ஒன்று கண்காணிக்குது, அவ்வளோதான். உங்கள் ஃபோனையோ உங்களையோ கண்காணிக்குது. இனி போக போக உங்கள் வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷன் மிஷினோட பேச ஆரம்பிச்சிருக்கிறான். உங்களுடைய லைட் ஆன் பண்ணுறது, ஃபேன் ஆன் பண்ணுறது, டிவி ஆஃப் பண்ணுறது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்க தொடங்கிடுவாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் டிவி கேட்கும். இப்போ டிவி என்ன பேசுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, பாக்கியலட்சுமி என்ன சொல்லுதுன்னு கேட்குறீங்களா? சிரிக்கிறீங்க, தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத பாக்கியலட்சுமி கேட்கும். விஷயம் அவ்வளோதான். இப்போ ஸ்மார்ட் ஹோம் மாறுது, உங்களை கண்காணிக்க தொடங்கியாச்சு, வெளியவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு, உள்ளவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வேதம் சொன்னபடி அத்தனை பேருக்கும் மிருகத்தின் முத்திரை வந்துருச்சு, நாமம் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, தப்பி போகாத காலம் வந்துருச்சு. அண்டர் கண்ட்ரோலுக்குள்ள நாம எல்லாம் போயிட்டோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 17வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, வசனம் சொல்லுது, தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு. இதுக்கான ஒரு பிராக்டிஸை அவங்க நடுவில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. உலகம் முழுக்க வலது கையிலையும் நெத்தியிலையும் போடுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பிராக்டிஸை உலகம் முழுக்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு நீங்கள்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நாங்கள் எப்போ கொடுத்தோன்னு கேட்குறீங்களா? கொடுத்தீங்க சொல்லக்கூடாது, கொடுத்தோம். பார்க்கும்போது நீ நான் வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. கொடுத்தோம், நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணோம், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து போடுவாங்க. இது எப்போங்க நடந்துச்சு அப்படின்னா, கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லாரும் என்ன போடணும், வேக்சின் போடணும். வேக்சின் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது குணமாக்காது, திரும்பி வராமல் தடுக்காது. சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க, கொரோனா வராமல் இது தடுக்குமா? தடுக்காது. சரி, இதை போட்டால் குணமாக்குமா? குணமாக்காது. அப்புறம் ஏன் போடணும்? போடணும், அவ்வளோதான். நோ மோர் கொஸ்டின். நாம் எல்லோரும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அத்தனை பேரும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்கோம்? அதை போட்டிருக்கோம். ஏன், எதுக்கு? ஒரு கேள்வி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு கேஸில், இதை வந்து குணமாக்குமா, திரும்பி வராமல் இருக்குமா? குணமாக்குறது இல்லை, இது தடுப்பூசி. அப்போ வராமல் தடுக்குமா? வர வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஏன் போட வேண்டும்? போட வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, இருந்துட்டு போட்டோம், நம்ம போட்டுட்டோம், வேலை அது முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, கொரோனா போடுறதுனால அது பாதிக்கப்படுது, கொஞ்சம் பேர் சாவுறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது, என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு அதில் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, அதை விட்டுருங்க, அது வேற சப்ஜெக்ட். இப்போ நம்மால் இன்னொரு குரூப் இருக்கான், இவன் வந்து கொரோனாவையே ஜெயிக்கிறவன். எப்படி? வேக்சினே போடாம சர்டிபிகேட் வாங்கின ஒரு குரூப் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதாவது கவர்மெண்ட் சொல்லுச்சு அத்தனை பேரும் கொரோனா வேக்சின் போடணும். ஏன் போடணும்? போட்ட உடனே அதை எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்? உங்க ஆதாரோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்க வேக்சின் போட்டுட்டீங்களா இல்லையாங்கிறத அதுல போய் பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். ஒரு டோஸ் போட்டிங்களா, 2 டோஸ் போட்டிங்களா, ஃபுல்லி வேக்சின்டா, அதில் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அது இருந்தால்தான், நல்ல கவனிங்க, அது இருந்தால்தான் யூ கேன் டிராவல், எங்கேயும் போக முடியும். அது இல்லாவிட்டால் போக கூடாது சொல்லிட்டாங்க. இங்க சொன்னாங்க, இங்க பாருங்க என்ன சொன்னாங்க பாருங்க. வேக்சின் மஸ்ட் ஃபார் பப்ளிக் கேதரிங்ஸ். வெளியே வந்து நீங்க வரணும்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? வேக்சின் போட்டிருக்கணும். நோ சிப் நோ டிராவல். சிப்பு போட்டால் தான் என்ன பண்ணணும்? சரி, வேக்சின் போட்டால் தான் டிராவல் பண்ணணும் இங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு வேக்சின் போட்டோம் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? நமக்கு வேக்சின் போட்டாச்சுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு, போகிற இடத்துலலாம் காட்ட சொன்னாங்க. இப்போ நம்மால் என்ன பண்ணிட்டான்? வேக்சின் ஆபத்து, அது போட வேணாம், போடாமையே சர்டிஃபிகேட் வாங்க வாய்ப்பு இருக்குன்றான். எப்படி? அதெல்லாம் இருக்குங்க, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்றா. அதான் நான் நினச்சிக்கிட்டேன், உலகத்திலேயே அந்தி கிறிஸ்து வந்து திணற போகிறது எங்கன்னா நம்ம ஊரில் தான்.
நம்மால அந்தி கிறிஸ்துவை ஏமாத்திடுவான். அவன் கடைசியா, அதாவது 3.5 வருஷம் தான் இங்க வருவான் போல, நம்மளை பார்த்துட்டு பயந்து ரிட்டர்ன் ஆயிடுவான். இவங்க என்னடா நம்மளோட திருடனா இருக்காங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் நம்மால ஒரு லூப் லைன் வச்சிருக்கான். உலகத்திலே இந்த மாதிரி லூப் லைன் வச்சிருக்காலும் யாருமே இல்லை. கண்டுபிடிச்சா பாருங்க. வேக்சின் போட்டா தானே பிரச்சனை, சர்டிபிகேட் ப்ராப்ளம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இல்லை, சர்டிபிகேட் ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வேக்சின் ப்ராப்ளமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சர்டிபிகேட் பெரிய ப்ராப்ளம். சர்டிபிகேட் தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை காட்ட சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு ஐடி, நீங்கள் வேக்சின் போட்டீங்களா இல்லையா என்பதற்கு. இப்போ அதை ஆதாரோட இணைச்சாச்சு. இணைச்சிட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு நீங்கள் போனீங்க. போகும்போது சில இடத்துல செல்ஃபோன் ஓப்பன் ஆகலை, சில இடத்துல ஆதார் அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகலை. அப்போ போடாத இடத்துல கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் என்ன சொன்னார் பில்கேட்ஸ்ன்னு சொன்னால், இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை இப்படி ஒரு ஐடியில் போட்டுருங்க, இதுக்கு பேர் ஐடி 2020. இந்த ஐடி 2020னா என்னன்னா, இது உள்ள உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டை வச்சிடலாம், உங்கள் ஆதாரை வச்சிடலாம், இனி நீங்கள் வரப்போகிற வியாதி ஏதாவது வந்தால் கண்டுபிடிக்கிற கருவியை வச்சுக்கலாம், உங்களுடைய பாடியினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அதை வச்சுக்கலாம், எல்லாத்தையும் இது உள்ள வச்சுக்கலாம். இதுக்கு பேர் ஐடி 2020 பேரு. இது ஒரு சிப்பு. இது உங்கள் உடம்புல போட்டுக்கலாம். வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகிற இடத்துலலாம் நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு பகுதியில் இதை காட்டினா போதும். எங்கே காட்டணும், எந்த இடத்துல இதை நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு ட்ராமா ஒன்று செட் பண்ணாங்க. அந்த ட்ராமாவை உலகம் ஃபுல்லாக நடத்தினாங்க. அந்த ட்ராமாவில் நம்மெல்லாம் கரெக்டாக நடித்தோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஜுரம் இருக்குதான்னு செக் பண்ணாங்க தெரியுமா? போகிற இடத்துலலாம் கொரோனா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் போகிற ஷாப்பிங் மாலு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, எங்கே போனாலும் உங்களை ஒன்று செக் பண்ணாங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி தெர்மோமீட்டரை வச்சு எங்கெங்கே செக் பண்ணாங்க? நெத்திலையும். ஜுரம் இருக்குதான்னு என்னைக்கு கையில் செக் பண்ணி பார்த்தாங்க நம்மள? இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு 30 வருஷம் 40 வருஷத்துல ஜுரம் இருக்குதான்னு இங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஜுரம் இருக்குதான்னு நெத்தியில செக் பண்ணுவாங்க, ஜுரம் இருக்குதான்னு கழுத்துல செக் பண்ணுவாங்க, ஜுரம் இருக்குதான்னு வாயில தெர்மாமீட்டர் வச்ச காலம்லாம் இருக்கு, ஜுரம் இருக்குதான்னு அக்குள்ள வச்ச காலம் இருக்குது. என்னைக்கு கையில செக் பண்ணாங்க? கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலரா 2 இடத்துல செக் பண்ணாங்க. வேற எங்கேயுமே செக் பண்ணல. இப்படி செக் பண்ணாங்க. போற இடத்துலலாம் ஒண்ணு நெத்தி இல்லைன்னா கை. ஏன் கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலரா செக் பண்ணாங்க? சரி, நெத்திய கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏதோ ஜுரத்துக்கு செக் பண்றாங்கன்னு. ஏன் கையை காட்ட வச்சாங்க? போற இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வேற ஒன்றும் செய்யல. இனி நடக்க போற ஒரு விஷயத்திற்கு ஒரு டிராமா நடத்தி பார்த்தாங்க. இனி ஒரு விஷயம் நடக்க போகுது. கொரோனாவை விட மோசமான ஒரு கிருமி வரப்போவதாக இப்பவே யூஎன் என்ன செஞ்சிருச்சு? அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இன்னைக்கு காலையில் கூட அதை பத்தி பார்த்தோம். அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இப்போ அது வந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு இந்த சிப்பை உங்க வலது கையிலையும் நெத்தியிலையும் போடுவாங்க. இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி உங்க வலது கையிலையாவது நெத்தியிலையாவது இப்படி ஒரு சிப்பை வச்சிருவாங்க. ஐடி 2020 மாதிரி ஒரு சிப்பை உங்க உடம்புல வைக்க போறாங்க. இப்ப அவ்வளவுதான். இது உள்ள இப்ப என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு கார்டா மாத்தியாச்சா. இப்ப அதான் செக் பண்றது, உங்க சிப் இருக்குதா அப்படின்னு செக் பண்றது. ஏற்கனவே உங்க கையில் இருக்கிற கார்டெல்லாம் மாத்தி ஒரு கார்டு ஆக்கிடுவாங்க. இப்போ ஆக்க போறாங்க ஒரு கார்டு. அந்த கார்டை இவங்க கையில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா சர்டிபிகேட் எதுவா இருந்தாலும், நீங்க படிச்சு முடிச்சாலும் அந்த சர்டிபிகேட்டும் சரி, டிஜிட்டல் சர்டிபிகேட் உடனே ஸ்கேன் பண்ணி இதுல போட்டுருவாங்க. அடுத்து வேக்சின் சர்டிபிகேட் ஸ்கேன் பண்ணி இதுல போட்டுருவாங்க. இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது வெளியூருக்கு போறீங்க, டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றீங்க, உங்க நம்பரை கொடுத்த உடனே அந்த சர்டிபிகேட் நேரா உங்க கைக்கு வந்துடும். போற இடத்துல டிக்கெட்டை காட்டுங்க, செக் பண்ற வேலையே கிடையாது.
அங்கே ஒரு மிஷின் இருக்கும். இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் வைக்கிற மாதிரி அப்படி கையை வைப்பீங்க. அந்த மிஷினில் உங்கள் கையில் உள்ள இந்த சிஸ்டம் வழியாக டிக்கெட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ராக்டிஸும் முடிஞ்சிருச்சு, கையும் நெத்தியும் காட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தமோ ஒரு இந்த மாதிரி ஒரு காரியமோ நடக்கும்போது, கொரோனா மாதிரி இல்லை அதை விட பெருசாக ஒன்று நடக்கும்போது, இனி ஒவ்வொரு காரியமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இனி வர்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வந்துச்சுனாலும் மெடிசன் அது வழியாக போடுறதுக்கு, போட்ட பிறகு மெடிசன் போட்டாச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சர்டிஃபிகேட் வச்சுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் மல்டிபிளாக யூஸ் ஆகிற ஒரு சிப்பை உங்கள் உடம்புல வச்சிட போகிறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மஸ்ட். இப்போ சொன்னாங்க பாருங்க, இப்போ கொரோனா முடிஞ்சோன்னு சொன்னாங்க பாருங்க, வேக்சின் போடாமல் வெளியே வரக்கூடாது, வேக்சின் போடாமல் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் ரூலே போட்டாங்க, வேக்சின் போடாதவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு. டீச்சர்ஸு, போலீஸு எல்லாருக்கும் ரூலே போட்டாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த சிப்பு போட்டவங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு வரணும். அதுக்கான முந்தின ப்ராக்டிஸ் தான் இப்போ நடந்துச்சு. இப்போ நாம் எல்லாரையும் மைண்ட் செட் பண்ணியாச்சு. எங்கேருந்து? குழந்தைங்கள்லேருந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பசங்கள்லாம் ஜாலியாக கை காட்டிட்டு போச்சு. போகும்போது ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகும்போது நம்ம பசங்களாம் என்ன பண்ணுச்சு? ஜாலியாக கையை காட்டிட்டு போச்சு. நாளைக்கு அவன் தான் டீனேஜராக இருப்பான், வருகை தாமதிச்சா. நாளைக்கு இது எங்கள் அந்த காலத்துலேருந்து கையை காட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனும் கையை காட்ட தொடங்குவான், சிப்பு போட தொடங்குவாங்க. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதற்கான கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். இப்போ டெக்னாலஜிங்கிற பேரில் வலது கையிலையும் நெத்தியிலையும் உங்களுக்கு முத்திரை போடுவதற்கான எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இப்போ அதனுடைய முதல் வேலை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங். இப்போ இந்த கையிலையும் நெத்திலையும் ஒன் கார்டு சிஸ்டம் வந்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலாக, அதுக்கு அடுத்த லெவலாக உங்கள் பேங்க் கார்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல். உங்கள் பேங்க் கார்டு, பணம் எல்லாம் ரிமூவ் ஆக போகுது. இப்போ பாருங்க, இது இப்போ சைனால தொடங்கியாச்சு. One of these Whole Foods locations, all you இப்போ சைனால halfway through the rollout, they're going to be outfitting 500 of their Whole Foods stores with this pay with your palm. Yes, your hand. You simply hover your palm over an Amazon One device and it scans the veins under your skin. So that creates a map that's unique to you. It identifies you, links you to your profile that you signed up with on Amazon One. And voila, you're done. You've paid. So if you're living near the 200 locations that have already signed up, it's in states such as Montana, Colorado, California, Georgia, really all over. You've probably already seen it. And like you mentioned, we've seen this pay by palm at Panera and baseball parks. And இப்போ கடைக்கு போனா ஒன்றும் செய்ய வேணாம், கையை காட்டினா போதும், அவ்வளோதான், நேரா வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இப்போ அந்த அம்மா பொருள் வாங்கிட்டாங்க, அங்கே பாருங்க, வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருச்சு. என்ன விஷயம்னா, அந்த டெக்னாலஜி அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய பேங்க் கார்டு எல்லாம் அவங்களே ஸ்டாப் பண்ணியாச்சு. அவங்க கையிலேருந்து தானாகவே எல்லாம் வந்துருச்சு. ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் போகிற இடத்துலலாம், இப்போ நீங்கள் கை ரேகை வைக்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கையை காட்டினா போதும். வெளிப்படுத்தல் 13:16 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேற தொடங்கி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஜனங்கள். ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் இல்லை, வருகெல்லாம் இல்லை, இப்போ வராது, நடக்காது, வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துக்குள்ள நாம் வந்துட்டோம். அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்து நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா நடக்குது. அப்படியே படிப்படியா இந்த 15-20 வருஷத்துக்குள்ள மட்டும் டோட்டல் உலகத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு சர்வாதிகாரி கையில் ஆட்சி பண்ணுவதற்கான எல்லா டெக்னாலஜி வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான ஆயத்தத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மைண்ட் செட் அதுதான் இந்த கொரோனாவில் செஞ்சது. கையையும் நெத்தியும் எல்லா இடத்துலையும் காட்ட வச்சது, நம்மளை கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நிறுத்தினது. இனி உங்கள் கையிலேயே சிப்பு போட்டுருவாங்க, உங்கள் கையே ஃபோனாக மாறிடும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கத்தில் இருக்க பேப்பர் என்ன சொல்ல தெரியுமா? இனி ஃபோன் கிடையாது, கெட் ரெடி டு பி சிப்டு.
எல்லாரும் சிப் போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்ற. நோக்கியா கம்பெனியோட சிஇஓ சொல்கிறாரு 2030 ஃபோனே இருக்காதுங்கிறார். அத்தனை பேரும் கையில் சிப்பு போடுற நிலைமை வந்துரும்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 13-16க்கான ஆயத்தம் எல்லாம் நடந்துருச்சு. இனி நமக்கான வேலை ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு யுத்தம் ஒன்று நடுவில் வரும், ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரும். அந்த யுத்தத்தின் முடிவில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்பு போடுவது மஸ்டாக மாறும். அல்லது ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒரு வியாதி, ஒரு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம், கர்த்தருக்கு சித்தமானால். அது முடியும் போது நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்புங்கிறது, இப்போ நமக்கு எப்படி வேக்சின் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சிப்பு என்பது மஸ்டாக மாறும். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ எப்படி சொன்னாங்க, வேக்சின் போட்டால் தான் நீங்கள் வேலைக்கு வரணும், வேக்சின் போட்டால் தான் ஸ்கூலுக்கு வரணும், வேக்சின் போட்டால் தான் நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும்னு சொன்ன மாதிரியே சிப்பு போட்டால் தான் வரணும்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ சிப்பு ரெடியாக இருக்குது, எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் போடுறதுக்கான ஒரே ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. அந்த சூழ்நிலைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது உலகளாவிய சூழ்நிலை. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஏதோ இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை, நான் பேச அத்தனையும் வேர்ல்டு வைட், உலகளாவிய அத்தனை பேருக்கும் இது தயாராக இருக்கிறது. நீங்கள் இன்னும் 30 வருஷம் போகும், 50 வருஷம் போகும், 100 வருஷம் போகும், பிள்ளைகளின் வாழ்வு, பொண்ணு கல்யாணம், பையன் படிப்பு, அதெல்லாம் காலம் போச்சுன்னா போகட்டும், நடக்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்து வருவதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையளவு மேகம்லாம் இல்லை, பெரும் மழைக்கான காரியம் எல்லாம் தெளிவாக தெரிய தொடங்கிருச்சு. நம்ம அத்தனை பேரையும் அதுக்கான ஒரு ரவுண்டு ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க. டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. வலது கையும் நெத்தியும் செக் பண்ணுறாங்க. நீங்கள் கையையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா? இந்த கையையும் நெத்தியும் ஷாப்பிங் மாலில் காட்டும் போது உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா? இது பைபிளில் சொல்லியிருக்குதே, கையை காட்ட சொல்கிறாங்களே, நெத்தியை செக் பண்ணுறாங்களேன்னு தோணுச்சா? தோணவே இல்லைல்ல. ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம், பெரும்பான்மையானவர்கள் தோணலைல்ல. அதுதான் உணர்வில்லாத இருதயம். பைபிளில் சொன்ன விஷயம் நடக்குது, கையை காட்ட தொடங்கிட்டோம், ஆனால் நமக்கு அது தோணவே இல்லை. ஓ, அவங்க ஏதோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, டெம்பரேச்சருங்கிற பேரில் செக் பண்ணாங்க, உங்களை மைண்டை செட் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு சிப்பு போட்டால் நீங்கள் கையும் நெத்தியும் தவறாமல் காட்டுவீங்க. சிப்பு போடுறதுங்கிறது வேக்சின் போடுற மாதிரி மஸ்டாக மாறிடும். வெளிப்படுத்தல் 13, 16, 17, 18 எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ நடக்க வேண்டியது என்ன? வசனம் தெளிவாக சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப கர்த்தர் காத்திருக்கிறது சபை ஆயத்தப்படுவதுக்கு மட்டும்தான். நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் காலம் செல்லும், இன்னும் காலம் செல்லும். இப்போ ஒரு குரூப்பு இந்த மாதம் வருகை வந்துடும், ஒரு குரூப்பு வரவே வராது, இன்னும் காலம் செல்லும். வருகை எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வரும். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அவர் வரும்போது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இதுதான் அந்த சத்தம், அவ்வளோதான். மணவாளன் வருகிறார்னு ஒரு சவுண்டு கேட்கும்னார்ல, 2000 வருஷமா இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகமாக கேட்குது. ஒரு காலத்தில் கன்வென்ஷன் வச்சாங்கன்னா 3வது நாள் தான் வருகையை பற்றி பேசுவாங்க, முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, 2வது நாள் விசுவாசம் அல்லது ஞானஸ்தானம் அதை பற்றி பேசுவாங்க, கடைசி நாள் வருகையை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ வருகைக்கான கன்வென்ஷனே வைக்கிறோம், ஒரு கூட்டமே 3 நாள் வைக்கிறோம்னா அப்போ அர்ஜென்சியை நினச்சிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் வருகை இருக்குதுன்னு ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னு பாருங்க. அதனால தான் இவ்வளோ காரியங்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒரு பக்கம் நீங்கள் அந்த வருகையின் மக்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறார், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எசேக்கியேல்ட்ட சொல்வார், அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் போய் சொல். ஆண்டவர் திருப்பி திருப்பி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னொன்று, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கவும் படும். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. வெறும் வருகையை பற்றி மட்டும் இல்லை, எல்லாத்த பற்றின சத்தியமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் சொன்னாப்ல, சர்ச்சு சும்மாவே இருக்காதுன்னு, ஏதாவது ஒரு பிரேயர் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். 7 மணி நேரம் பிரேயர், 21 நாள் ஜெபம் ஏதாவது நடக்கும். அப்படி ஒரு ஆக்டிவான சர்ச்சில் இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே இருந்து நீங்கள் வருகையில் போயிட்டீங்கன்னா நல்லது. கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சோத்திரம். இல்லை நிர்விசானமா இன்னும் காலம் செல்லும்,
அப்படிதான் சொல்லுவாங்க, நடக்காது, சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடக்காது. கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு தான் கொரோனா வந்துச்சு. சடனா வந்துச்சு, திடீர்னு எல்லாம் மாறிச்சு, தலைகீழ மாறிடுச்சு உலகமே. அதே மாதிரிதான் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எப்ப வேணாலும் அவருடைய வருகை சம்பவிக்கும். இனி நமக்கு இருக்கிற நேரம் என்ன தெரியுமா? தோப்புகளையும் ஒலிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது காலமானு எலிசா கேட்கிறார். இது அதற்கான காலம் இல்லை. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்க போறோம். இது ஆயத்தப்படுவதற்கான காலம். எப்ப கிறிஸ்து வந்தாலும் போவதற்கான காலம். இது தீவெட்டியை சுத்திகரிக்க வேண்டிய காலம். இது ராஜா எப்ப வேணாலும் கூப்பிடுவார்னு ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டிய காலம். கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். இப்ப இன்னும் பல வருஷ பிளான போட்டுட்டு வருகை வராதுன்னு நினைச்சீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சம்பவிக்கும், நினையாத நாளிலே சம்பவிக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்ப வேணாலும் வருகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருகையில நான் போகணும், நான் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்க எண்ணமா இருக்கணும். அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா மிக முக்கியமாக 7 காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இப்ப நான் சொல்றேன். மிக முக்கியமாக முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான்லாம் தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 150 வருஷமா நாங்கள்லாம் கிறிஸ்டின். நீங்க 2500 வருஷமா கூட இருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் இருந்தா உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். அதான் அதற்கான அடையாளம். ஒருவேளை நீங்க அப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா? இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணா ரட்சிப்பு வரும். இயேசுவை மெய்யான தேவன் என்றும் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம் என்றும் அவருடைய இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது என்றும் அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் இயேசு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் உங்களை ஒப்பு கொடுங்க. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. 2வது மிக முக்கியமானது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். நான் குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்க, சின்ன வயசுல கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, நான் எடுத்தனா எடுக்கலையான்னு தெரியல, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அது ஞானஸ்நானம் இல்லை. எது ஞானஸ்நானம்? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். எது விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ தண்ணியில மூழ்கி எடுத்தீங்களான்னு பாருங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, தண்ணியில மூழ்கி தான் எடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு பேரு பேப்டிசம், பேப்டிசோன்னு சொல்லுவாங்க கிரீக்ல. அப்படின்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம். தண்ணியில மூழ்கி எடுத்தாதான் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இதுதான் ஞானஸ்நானம். மற்ற எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானே, நாங்க ஏற்கனவே குழந்தையில எடுத்தோமே. குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. அது அப்படி உங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸ்நானம்னாலே என்ன? குளிக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல தண்ணியில மூழ்கிட்டு வெளியே வந்தாதான் குளிக்கிறது. சும்மா தலையில தண்ணி தெளிக்கிறதுக்கு பேர்லாம் ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. 3வது மிக முக்கியமானது, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்றாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதுங்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஒருவேளை பெறாதவங்க சொல்றாங்களா அல்லது மறுதளிச்சவங்க சொல்றாங்களான்னு தெரியாது. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார்.
அவர்தான் சபையை கொண்டு போய் மணவாளன் கையில் ஒப்படைக்கிறவராய் இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த மூன்றும் அடிப்படை மஸ்ட். இது வருகையில் போறதுக்கான அடிப்படையான காரியங்கள். இன்னும் நாள் இருக்கிறது. அது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் பார்க்கலாம். மாலை வேளையில் அல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? நம்ம யாவரும் எழுந்திருப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். சரியாக ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபித்து நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்று இயேசு வருவாரானால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்களா? வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்க மட்டும் இப்போ ஆராய்ந்து பாருங்க. வேற எதுவும் செய்ய வேணாம். சரியா 5 நிமிஷம் தான் நான் பாஸ்டர் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போகிறதுக்கு எது தடைன்னு பாருங்கள். இப்போ வேறு எதையுமே யாருமே செய்ய வேணாம். நீங்கள் உங்களை கண்களை மூடி வருகையில் போகிறதுக்கு உங்களுக்கு எது தடைன்னு பாருங்கள். கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, அல்லது கோபமா, மூர்க்கமா, உலகத்தில் உள்ள காரியங்களா, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருமானா இப்போ நம்ம பண்ணுறது கூட கடைசி ஜபமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதே வேளையிலே நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, இது வரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன், நான் குழந்தையில் எடுத்தேன், அது ஞானஸ்நானம் இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய வருகை மிக சமீபம், எனக்கு இன்னைக்கு அது உணர்ந்திருக்கிறேன், நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேறு யாரும் இருக்கிறீங்க? நன்ற கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது, வேறு யாருக்கும் கிடையாது. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடிடுங்க. நம்ம அந்த கரங்களை உயர்த்தினவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவர்கள் வேறு யாராவது இருக்கிறீங்களா? இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உயர்த்தி இருக்கிறவங்க முடிந்த உடனே ஊழியக்காரரை வந்து முன்னாடி பார்த்துட்டு போங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் கரங்களை கீழே போடுங்க. நாம் கடைசியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்று என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது, என் சபை இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, என் நண்பர்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். கர்த்தர் எங்களோட இடைபெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்படுவதற்காக நாங்கள் இந்த கூடாரத்துக்குள் வரவில்லை, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளே ஒருத்தர் காலை வச்சுட்டு அந்த கால் நரகத்தில் வைக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளே ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகவே கூடாது. தகப்பனே, எங்கள் சபை பாதாளத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும், நரகத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும். எங்களை தாண்டி ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடவே கூடாது. ஆண்டவரே, நாங்கள் நரகத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் நடுவிலே தடுப்பு சுவராக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வைத்திருக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் என் நண்பர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. இந்த வருகையில் நாங்கள் வரணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பம் குடும்பமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சபை சபையாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களை தடுக்க நினைக்கிற காரியங்கள், இழுக்க நினைக்கிற காரியங்கள், பின்மாற்றம் அடைய நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து புறப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீரா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகட்டும். இந்த திரள் கூட்டமானது அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய வருகை தாமதிக்குமானால் நாளைய தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.